பேபிஸ் க்ரோ ஒரு ஒரு கன்சர்ன் மட்டும் க்ரோ அப் ஆகிட்டு இருக்குன்னு எனக்கு தோணுது. தட் இஸ் கால்டு சைல்டு ஒபிசிட்டி. இதை ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம், ப்ரீ கோவிட் எரா, போஸ்ட் கோவிட் எரா. போஸ்ட் கோவிட் எரா கொஞ்சம் அந்த ஒரு 1 year 2 year ஏன் நம்ம இந்தியா ஹேஸ் பிகம் அ டயபெட்டிக் கேபிட்டல்னு சொல்கிறாங்க. ஸோ as பேபிஸ் க்ரோ ஒரு ஒரு கன்சர்ன் மட்டும் க்ரோ அப் ஆகிட்டு இருக்குன்னு எனக்கு தோணுது. தட் இஸ் கால்டு சைல்டு ஒபிசிட்டி. ஸோ வளர்கிற குழந்தைங்களில் சைல்டு ஒபிசிட்டி வந்து இப்போ காமனாக இருக்குன்னு ஒரு ஸ்டடி இருக்குது. அண்ட் அது உண்மையாக அண்ட் தென் அந்த சைல்டு ஒபிசிட்டினால லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்கா? ஸோ ஹவு டு யூ சி சைல்டு ஒபிசிட்டி? இது ஒபிசிட்டி இல்லாமல் இல்லை, நம்ம முன்னாடி இருந்தே இருந்தது. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதை ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம், ப்ரீ கோவிட் எரா, போஸ்ட் கோவிட் எரா, இப்படியே பிரிச்சுக்கலாம். இப்போ ப்ரீ கோவிட் எராலேயே அட்லீஸ்ட் வந்து பசங்களை நம்ம வெளியே அனுப்பிட்டு இருந்தோம், ஸ்கூலிங்ஸ்லேயும் வந்து கொஞ்சம் கேம்ஸு இதெல்லாம் இருந்தது. போஸ்ட் கோவிட் எரா கொஞ்சம் அந்த ஒரு 1 year 2 year வந்து எல்லா பசங்களும் கொஞ்சம் அட்டாச்ட் வித் தி அப்ளையன்சஸ், மொபைலில் உட்கார்றது, லேப்டாப்பில் உட்கார்றது, வெளியே அனுப்புறதுக்கு விருப்பப்படல பேரண்ட்ஸு. அந்த ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இந்த 3-4 yearsல ஒபிசிட்டி நிறைய ஆயிடுச்சு நவீன், ரொம்ப நிறைய ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நாங்களும் ப்ராக்டிஸில் பார்க்குறோம். நிறைய பிள்ளைங்க இப்போ வந்து முன்னாடி வந்து சாப்பிடாத பிள்ளைங்களை கூட இப்போ வீட்டில் உட்காந்து ஓவர் ஃபீட் பண்ணி பயங்கர மேசிவாக ஆகிட்டு வராங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஒரு புள்ளி விவரம் இருக்குது, ஆல்மோஸ்ட் 12.5 million சில்ட்ரன்ஸ் இந்தியாவில் மட்டும் 5 to 19 years old சில்ட்ரன்ஸு இந்தியாவில் மட்டும் 12.5 million சில்ட்ரன்ஸ் ஓவர் வெயிட் அண்ட் ஒபீஸாக இருக்காங்க. இது வந்து ரொம்ப வந்து பிரச்சனை. ஏன்னா அந்த ரேட் வந்து per year 1.5% இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது, குறையலை. இது முக்கிய காரணம் நான் என்னன்னு பார்க்குறேன்னா பேரண்டல் அவேர்னஸ் கொஞ்சம் கம்மியாயிடுச்சோன்னு எனக்கு தோணுது. எதுக்காகன்னு யோசிச்சிங்கன்னா இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து எல்லாரும் ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிட்டோம். முன்னாடி ஒரு 4-5 குழந்தைங்க இருக்கும் ஒரு ஃபேமிலியில், எல்லாரும் விளையாடுவாங்க, வெளியே போவாங்க, ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். இப்போ எல்லாரும் ஒரு குழந்தை, ஒரு மேக்ஸிமம் 2 குழந்தை ஆயிடுச்சு. ஸோ வெளியே விடுறதுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை, விளையாட போய் என்கரேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப பேரண்ட்ஸ்க்கு விருப்பம் இல்லை ஒன்று. அதுக்கப்புறம் இந்த அப்ளையன்சஸ் எல்லாருக்கும் மொபைல் கையில் வந்துடுச்சு, லேப்டாப் கையில் வந்துடுச்சு, அதை வாங்குறதே பெரிய விஷயமா இருக்குது. குழந்தைங்க அதில் போய் என்கேஜ் ஆனாங்கன்னா அதை விட்டு வெளியே வந்து விளையாடுறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்குது. அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஃபுட்ஸு, ஜங்க் ஃபுட்ஸு, சுகர் ஐட்டம்ஸு, கேக்ஸு, இந்த மாதிரி நிறைய ஃபுட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்குது குழந்தைங்களுக்கு. ஸோ இது என்ன பண்ணுறாங்க, அது தட்ஸ் அன் அடிக்ஷன். எப்படி பெரியவங்களுக்கு வேறு சில விஷயங்கள் அடிக்ஷனோ, குழந்தைங்க சுகர்ஸ் அடிக்ஷன், சால்ட் அடிக்ஷன். சில குழந்தை பார்த்தா நம்ம வீட்டில் நம்ம வைக்கிற பொருளே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வைக்கிறீங்க, வீட்டில் நட்ஸ் வைக்கிறீங்க, டேட்ஸ் வைக்கிறீங்க, அந்த மாதிரி வச்சிங்கன்னா அதை சாப்பிட்டு பழகுனாங்கன்னா நல்ல ஹெல்த்தி. பட் ஆனால் அதை விட்டுவிட்டு சிப்ஸு, பிஸ்கெட்டு, குர்குரே, லேஸு அப்படின்னு நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சிங்கன்னா அதை சாப்பிட ஆரம்பிக்கிற குழந்தைங்க அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். எத்தனை பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, சார் குர்குரே லேஸ் இல்லாமல் இருக்க மாட்டேங்கிறாங்க, மேகி சாப்பிடாமல் இருக்க மாட்டேங்கிறான், யார் பழக்கனா? குழந்தை போய் வெளியே போய் குர்குரே லேஸ் காசு கொடுத்து வாங்கிச்சா? யார் ஆரம்பிச்சது? நீங்கள் தான் காசு கொடுத்து பழக்குனீங்க, நீங்கள் தான் சாப்பிட வச்சிங்க, நீங்கள் தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. இதை இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னா பிரச்சனை இல்லை இல்லையா? எத்தனை அவேர்னஸ் வீடியோஸ் வருது இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு. பட் ஆனால் ஸ்டில் வி டூ இட். ஸோ அப்போ நீங்கள் தான் அதை நிறுத்தணும். இப்போ அது கிஃப்ட்ஸாவோ இல்லைன்னா ரிவார்டாவோ சாப்பிட்டா கொடுப்பேங்கிறதையும், ஒரு பழம் கொடுங்க, ஒரு வால்நட் கொடுங்க, ஒரு கேஷ்யூ நட் கொடுங்க, ஒரு பேரிச்சம்பழம் கொடுங்க, அந்த இனிப்புக்கு பழக்குங்க. ஏன் இதை வேண்டான்னு சொல்கிறோன்னா, சுகர் ஆசச் நம்ம குழந்தை உடம்புல நிறைய போச்சுன்னா அது பல மாறுதல்களை உண்டாக்குது. இது வந்து வெயிட் போடுறதுக்கு ஒரு பெரிய ஊந்துதலாக இருக்குது. ஸோ இது நம்ம என்னன்னு சில விஷயங்கள் என்ன நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியலைன்னா, இந்த ஒபிசிட்டி சின்ன வயசில் ஆரம்பிக்கிறது பிற்காலத்தில் பெரிய பாதிப்பு உண்டாக்குது அடலசன்ஸ் அண்ட் அடல்ட்ஸில். இப்போ பார்த்தீங்கன்னா யங் சில்ட்ரன்ஸ்க்கே ஒரு 20-22 வயசு அடல்ட்ஸ்க்கே பிபி வருது, சுகர் வருது. எங்கேருந்து வருது? இந்த வயசில் இந்த உணவை கட்டுப்படுத்தாத கண்ட மேனிக்கு எல்லாத்தையும் சாப்பிட்றது, கண்ட மேனிக்கு சுகர்ஸை சாப்பிட்றது, 22-23 வயசில் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் எல்லாம். ஏன் நம்ம இந்தியா ஹேஸ் பிகம் அ டயபெட்டிக் கேபிட்டல்னு சொல்கிறாங்க? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ். இது எல்லாமே இன்டர்லிங்க்டு நவீன், எல்லாமே இன்டர்லிங்க்டு.
ஒன்றை தொட்டு ஒன்று தான் அதிகமாயிட்டே போகுது. பொண்ணுங்களுக்கு இன்னும் மோசம், இப்போ எவ்வளோ PCOS ப்ராப்ளம் அதிகமாயிருக்கு. இது எல்லாமே இந்த மாதிரி ஒபிசிட்டியிலேருந்து தான் ஆரம்பிக்குது. சுகர் சாப்பிட்றது, இந்த வெயிட் அதிகமாக போட்டுகிட்டே போகிறது அவங்க மென்சுரல் விஷயத்தையே மாற்றுது. இதனால இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் வருது. இது ஒன்று தொட்டு ஒன்று இந்த ப்ராப்ளம் இருக்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணுறதே இல்லை. நம்மளுக்கு குழந்தை சின்ன வயசில் கொழுக்கு முழுக்குன்னு இருக்கும். இது ஒன்று தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதோட பின்னாடி என்னென்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத நம்ம வந்து யோசிக்கிறதே இல்லை. நம்ம இப்போ குண்டாக்கிடுறோம், ஆனால் பின்னாடி சந்ததி கஷ்டப்படுது. ஸோ கண்டிப்பாக ஒபிசிட்டியை வந்து ஓவர் வெயிட் அண்ட் ஒபிசிட்டியை வந்து சீரியஸ் கன்சர்னாக எடுத்துக்கோங்க. உங்கள் குழந்தை நார்மல் ஹைட், நார்மல் வெயிட் அந்த பேராமீட்டரில் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். போய் எனக்கு என் குழந்தை குண்டாக இருக்கணும், மற்றவங்க மாதிரி இல்லை அப்படின்னு கம்பேர் பண்ணாதீங்க. ஹெல்த்தியாக எப்படி இருக்கணும், வெஜிடபிள் சாப்பிட வைங்க, ஃப்ரூட் சாப்பிட வைங்க, பல்சஸ் லெக்யூம் சாப்பிட வைங்க, சூப்பு, எக்கு, இந்த மாதிரி ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் எடுக்க வைங்க, ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்க மாதிரி ஃபுட் எடுக்க வைங்க. இதெல்லாம் தான் காரணம். அடுத்தது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. எல்லா பேரண்ட்ஸும் ஃபிசிக்கலாக குழந்தைய ஆக்டிவாக இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. ஒரு பிடி கிளாஸ் இதில் நடக்குதுன்னா வாரத்தில் 3 நாளாவது அவங்கள எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கூப்பிட்டு போகணும். எங்கேயாவது பார்க்கில் போய் விளையாடுறதோ, ஒரு ஷட்டில் ஆடுறதோ, ஏதோ அவனுக்கு பிடிச்ச ஒரு அவுட்டோர் கேம், கொஞ்சம் ஸ்வெட் ஆகிற மாதிரி ஒரு கேம் ஆட கம்பல்சரி அனுமதி. ஹெல்த்தி ஃபுட், அப்போ தான் இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்.